சரிகமபா டாப் 5ல சபேசன் இடம் பெறாததுக்கு சதி நடக்குதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 5 இந்த ஒரு வாரம் டாப் 5க்கான வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்த வாரங்கள் மிகப்பெரிய டஃப்பா இருக்குங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே டாப் 5 வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு டாப் 5ல ஃபர்ஸ்ட் சபேசன், சுசாந்திகா, சுஹாசினி அதே மாதிரி பிரதீபா இவங்களுக்குள்ள வந்துட்டு போட்டி நடைபெறுது. இந்த ஒரு போட்டியில சபேசன் உள்ளார வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சதி நடக்குதா? அப்படிங்கிற கேள்விதான் ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. அதற்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, சபேசன் கடந்த வாரம் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கல. ஏன்னா, இவ்வளவு வாரங்கள் அவரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டே இருந்தாரு. ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாரு. ஆனா, டாப் 5 வரப்போற இந்த ஒரு நேரத்துல முதல் வாரம் அவர் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காதது அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதேபோல பிரதீபா, அறிவழகன் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எலிமினேட் ஆகி போயிருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா, இவங்க எல்லாருமே எலிமினேட் ஆகாம சபேசன் கூட போட்டி போடுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுது. ஏன்னா, நல்லா பாடிட்டு இருந்த சபேசன் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கல. எலிமினேட் ஆகிருவாங்கன்னு நினைச்சவங்க இப்போ சபேசன் கூட போட்டி போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சபேசன் வெளியேறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்றாங்களா? அதேபோல சுசாந்திகா பார்த்தீங்கன்னா, பயங்கர சூப்பரா பாடி அவங்க தான் உள்ள போவாங்க அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா சபேசன் இந்த வாரம் செலக்ட் ஆக மாட்டாரு அப்படிங்கிறது தெரியுது. இதே மாதிரியான ஒரு நிலை நீடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா சபேசன் அவர்கள் அடுத்தடுத்த வாரம் இருக்கவங்க கூட போட்டி போட்டு தான் அந்த ஒரு டாப் 5 போற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஒரு விஷயம் பிளான் பண்ணி பண்றாங்களா இல்ல எதேச்சியா பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் கண்டினியூஸா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறப்ப வராத இந்த ஒரு டாப் 5 அவரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காதப்ப வந்திருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை எழுப்புது. இதே தான் சபேசன் அவங்களோட ஃபேன்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ சபேசன் அவர்கள் ஃபைனல் சொல்லனா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு கேள்வி வரும். ஏன்னா இந்த சீசன்ல டைட்டில் வின் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பா ஒரு ஃபைனல்ஸ் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா அவரு வராம பண்ண விட மாட்டாங்கங்கிற மாதிரியும் நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க மூக்குத்தி அம்மன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. மூக்குத்தி அம்மன் படம் ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் வந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படத்தோட இரண்டாவது பாகத்தை சுந்தர்சி எடுத்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகிற இந்த ஒரு படம் பேன் இண்டியன் படமாக வரப்போகுது. இந்த படத்தில் மீனா, குஷ்பு அது மட்டும் இல்லாமல் ரெஜினா அப்படின்னு ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆயுத பூஜையை முன்னிட்டு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு படத்தில் இதற்கு முன்னாடி எப்படி அவங்க மூக்குத்தி அம்மனா நடிச்சாங்களோ அதே மாதிரி மூக்குத்தி அம்மனா தான் இருக்காங்க. அண்ட் முழுக்க முழுக்க ஒரு அம்மன் அவதாரத்தில் இருக்காங்க. ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற தோணியில அந்த போஸ்டர் வெளியாகி இருக்கு. அண்ட் இந்த படம் கண்டிப்பா அடுத்த வருஷம் மேக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சுந்தர் சி பிரான்சிஸ்ல வந்திருந்த நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்கு. என்னதான் இது மூக்குத்தி அம்மன் படமா இருந்தாலுமே அவரோட ஜேனர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. மூக்குத்தி அம்மன் படம் மாதிரியே மூக்குத்தி அம்மன் 2வும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.